சிஎம் ஒன்றுன்னு வச்சிங்களேன். ஸ்டாலின் ஒரு சிஎம், உதயநிதி வந்து டெப்டி சிஎம், அதோட ஆக்டர்ஸ் சிஎம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுடைய மனைவி துர்கா, அவங்க ஒரு சிஎம். செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், திமுகவில் 5 முதலமைச்சர்கள் இருப்பதாக கூறியுள்ளார். அது குடும்ப அரசியல் தானேப்பா. எத்தனை பேர் அதை சிஎம் ஒன்றுன்னு வச்சிங்களேன். ஸ்டாலின் ஒரு சிஎம், உதயநிதி வந்து டெப்டி சிஎம், அதோட ஆக்டர்ஸ் சிஎம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுடைய மனைவி துர்கா, அவங்க ஒரு சிஎம். அப்புறம் மருமக ஒரு சிஎம், மருமகோட ஒய்ஃபு, அவங்க ஒரு சிஎம். இப்படி 5-6 சிஎம் வந்து தமிழ்நாட்டில் எப்படி வந்து அடுக்கும்? அதனால அது ஒரு குடும்ப ஆட்சிக்கு ஒரு குடும்பம் மட்டுமே இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டை சூறையடித்து கொள்ளையடித்து அதன் மூலம் வளம் குளித்த அந்த குடும்ப ஆட்சி ஒழியணும். அதான் வந்து இலக்கு. நீங்க பாருங்க, ஆதரவை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இதுவரை இல்லாத அளவுக்கு தமிழ்நாடு சரித்திரத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான இந்த கூட்டணி மகத்தான வெற்றி பெற்று கோட்டைக்கு செல்லும். திமுக வீட்டுக்கு செல்லும். திமுக வீட்டுக்கு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.